ஜனகணமன என்னதான் பாடுவோம். தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் நீங்க சட்டமன்றம் நடத்துறீங்களா, ரன்னிங் காம்படிஷன் நடத்துறீங்களா? ஆளுநர் உரை அப்படிங்கிறது அவரோட உரை கிடையாது. அவர் மனசாட்சிக்கு உகந்த உரை கிடையாது. அவர் மனசாட்சி முரண்படுதுன்னா எங்கேயா போய் முட்டிக்கட்டும். இந்த நாட்டில் ஒன்றுத்துக்கும் உதவாம காலனிய காலத்தினுடைய எச்சமாக, அடையாளமாக, மிச்சமா இன்னைக்கும் இருக்கிற ஒரே ஐகான் வந்து ஆளுநரும் ராஜ்பவன்களும் தான். டீகாலனைசேஷன் பத்தி ஒரு கவர்னர் பேசுறதை விட ஒரு அவல நகைச்சுவை வேற ஒண்ணு கிடையாது. இதை திருத்துங்கன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் தான் அவருக்கு இருக்கே தவிர, திருத்தணுமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுடையது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடையது. நியூஸ் ரீடருக்கான ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதுல கூட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு இடம் இருக்கு. இவருக்கு அது கூட கிடையாது. தொடக்கத்துல ஜனகணமன பாடுறதுல என்ன பிரச்சனை? ஆரம்பத்துல பாட சொன்னேன், ஆனா பாட மாட்டேன்ட்டாங்க. நாட்டுப்பண் நிகழ்ச்சி திருப்பி நாட்டுப்பண். அப்ப தமிழ் தாய் வாழ்த்துக்கு இடம் எங்க? பொய்களை சொல்லியிருக்கீங்கன்னு அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கை ஒரு பொய் மூட்டை. பொய் பத்திலாம் அண்ணாமலை பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீகமும் கிடையாது. அண்ணாமலை அறிக்கை மண்டபத்தில் எழுதி கொடுத்ததுங்கிறீங்களா? அவர் திருக்குறளே மண்டபத்துல தான் கேட்கிறாரு. அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய கைத்தடி. இன்னைக்கு அவருக்கு வந்த கோபமே மாநில அரசு நிதி கேட்குது சார். நீங்க எப்படி நிதி கேட்கலாம்? போன ஆண்டு செலவு பண்ணதை விட இந்த ஆண்டு கூட தானே செலவு பண்ணணும். ஏன்னா விலைவாசி ஏறுதா இல்லையா? ஆனா நீங்க அதை என்ன பண்றீங்க? 12,800 கோடியை 11,600 கோடியா குறைக்கிறீங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சோறு போடுற திட்டத்துல இருந்து 1,200 கோடியை குறைச்ச கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட். சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும், கோட்சேவின் வாரிசு என்றோ சாவர்கர் வாரிசு என்றோ அவர் யாரையும் குறிப்பிடல, ஆளுநரையும் குறிப்பிடல. ஆனால் ஆளுநர் கனவு காண்கிறார், தன்னை குறிப்பிட்டதாக அவர் கருதுகிறார். கருதி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கையில பர்பஸா வெறும் கோட்சே பேரை மட்டும் சேர்க்கிறார், சவார்கர் பேரை சேர்க்கல. அப்ப நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க? நான் சவார்கர் வாரிசு, நான் சவார்கர் ஃபாலோவர் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர் இல்லாமல் போனால் இன்னென்னெல்லாம் பெராலிஸ் ஆகி நின்னுடும் அப்படின்னு எதையாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அந்த ரோல் ஆஃப் கவர்னர்ங்கிறதே கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மேல நீங்க உங்க பொலிட்டிக்கல் கருத்துக்களை லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்ல கவர்னர் குறித்து நீங்க பேச வரீங்கன்னா குடியரசுத் தலைவர் பத்தி பேசிட்டு வாங்க. ஆளுநர் RN ரவி என்பவரோடு எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. யார் ஒருவர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு மாநில அரசை முடக்கணும்னு நினைத்தால் நாங்கள் எதிர்ப்பு. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். சட்டமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை பார்த்தேன். நிகழ்வுகளுக்கு வந்து ஏற்கனவே கவர்னர் வந்து ஏற்கனவே ரிலே செஞ்சுட்டு போனது மாதிரி முன்னாடி ஒரு முறை வந்தார், வந்துட்டு ஒரு இடத்துல மார்க்கில் நின்று அப்படியே அங்கேருந்து ஓடி போனார். இன்றைக்கி திரும்ப ஒரு ரிலே, திரும்ப அங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இறங்கி அப்படி திரும்ப ஓடி போனார். நீங்கள் சட்டமன்றம் நடத்துறீங்களா, ரன்னிங் காம்படிஷன் நடத்துறீங்களா? நாங்கள் சட்டமன்றம் தான் நடத்துகிறோம். அதை அவர் சட்டமன்றமாக கருதுவதில்லை. சட்டமன்றத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மாண்பு இருக்குது, கண்ணியம் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா மாண்பு, கண்ணியம், மரியாதை இது எந்த சொல்லுக்கும் இந்த ஆளுநராக அவர் இருக்கிறார். ஆளுநர் உரையை ஆளுநர் புறக்கணிக்க கூடாதா? கண்டிப்பா கூடாது. ஏன் அப்படின்னா ஆளுநர் உரை அப்படிங்கிறது அவரோட உரை கிடையாது. அவர் மனசாட்சிக்கு உகந்த உரை கிடையாது. அவர் மனசாட்சி முரண்படுதுன்னா எங்கேயா போய் முட்டிக்கட்டும். மற்றபடி ஆளுநர் உரை என்பது அரசினுடைய உரை. ஆளுநர் உரையில சொல்லப்படுகிற கருத்துக்களை நாளைக்கு மக்கள்கிட்ட வந்து கமிட் பண்ண போறது, அந்த கமிட்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறது, ஆளுநர் உரையில சொல்லப்படுற ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு நாளைக்கு தேர்தல் வாக்குறுதியா தேர்தல் களத்துல போய் சொல்ல போறது அரசு. அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரு, இன்கமு, எங்க இருந்து என்ன திட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறது சொல்ல போறது அரசு. ஆளுநருக்கு அதுல எந்த ரோலுமே கிடையாது. ஆனா அது ஆளுநர் உரை அப்படிங்கிற பேர்ல தான் படிக்கப்படுது, சம்பிரதாய உரை. ஏன் அப்படின்னா இந்தியாவில வந்து மாநில அரசுகளுடைய தலைவராக, அதாவது அரசின் தலைவராக அடையாளபூர்வமாக சம்பிரதாயமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த ஆளுநர். அதனால இந்த அரசினுடைய அறிவிப்புகள், திட்டங்கள் எல்லாம் அவர் பெயரில் நிகழ்த்தப்படும். எப்படி புரிஞ்சுக்க முடியாதா? காலனிய காலத்தின் எச்சங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும்னு ஆளுநர் சொல்றாரு. ஆளுநர் வந்து போன வருடம் 2023 ஜனவரி 28 பேசுகிற போது காலனிய கால எச்சங்கள்ல இருந்து இன்னும் we should be mentally free from colonial impact அப்படிங்கிறாரு. மென்டலா ஃப்ரீ ஆகணும், மனதளவுல கூட இந்த காலனிய காலத்தினுடைய தாக்கத்திலிருந்து நாம விடுபடணும் அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு இவங்க ராஜபாதையினுடைய பெயரை மாத்துறாங்க, பட்ஜெட் மாத கடைசியில இருந்ததை தூக்கி முன்னாடி மாத்துறாங்க, பட்ஜெட் மதியத்துக்கு மேல தாக்கல் செய்யப்பட்டதை முன்னாடி வந்து காலையில தாக்கல் பண்ணணும் அப்படின்னு மாத்தினாங்க. இப்படி எல்லாம் இவங்க பண்ணிட்டு இதெல்லாம் டீகாலனைசேஷன், காலனிய கால நடைமுறைகளை, எச்சங்களை நாங்கள் ஒழித்து கட்டிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டில் ஒன்றுத்துக்கும் உதவாம காலனிய காலத்தினுடைய எச்சமாக, அடையாளமாக, மிச்சமா இன்னைக்கும் இருக்கிற ஒரே ஐகான் வந்து ஆளுநரும் ராஜ்பவன்களும் தான். அதை ஒழிச்சு கட்டாம நாங்க வந்து காலனிய கால எச்சங்களை துறந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து நியாயமற்ற வாதம். அதாவது
டீகாலனைசேஷன் பத்தி ஒரு கவர்னர் பேசுறதை விட ஒரு அவல நகைச்சுவை வேற ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவரே ஐடென்டிட்டி ஆஃப் காலனைசேஷன், காலனிய காலத்தினுடைய மிச்சம் இருக்கிற ஒரே அடையாளம் அவர் தான். அப்ப அவர் இருக்கிற வரைக்கும் காலனிய கால எச்சம் இருக்கும். இப்ப இந்தியன் டெமோக்ரஸில ஒரு தொங்கு சதை போல அவர் வந்து அந்த பதவி இருக்குது, ராஜ்பவன் இருக்குது, இதெல்லாம் ரைட். ஆனாலும் இந்த நடைமுறைகளை இன்றைக்கு இருக்கிற நடைமுறைகளை அரசு பின்பற்றி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் மனசு கோணாம, இப்போ நீ இந்த பக்கம் சொல்லப்படுது கவர்னருடைய அலுவலகத்துல கேட்டு ஒப்புதல் பெற்று அப்படி வந்ததுண்டு. அந்த ஒப்புதல் பெறும்போது நோகாத மனசு சட்டமன்றத்துல வந்து நோகுது. இதுல என்ன சூட்சமும் இருக்குது? அது அரசியல், அவருக்குன்னு ஒரு அரசியல் அஜெண்டா இல்ல. அங்க அவர் வந்து நான் சில ரிசர்வேஷன் இருந்தது, நான் இதை சொன்னேன் அதை சொன்னேன்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு உரை வந்தது, நான் வந்து அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, ஃபேக்சுவல் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அனுப்புனேன் அப்படிங்கிறார். ஆனால் அது என்னென்னு அவர் வெளிப்படுத்தல. இதை திருத்துங்கன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் தான் அவருக்கு இருக்கே தவிர திருத்தணுமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுடையது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடையது. ஆர்டிகல் 163 தெளிவா சொல்லுது, டிஸ்கிரிப்ஷனை தவிர வேற எல்லா இடங்கள்லையும், அந்த சிறப்புரிமையை தவிர வேற எல்லா இடங்கள்லையும் நார்மல் அக்கேஷன்ல அரசு அமைச்சரவையினுடைய எய்ட் அண்ட் அட்வைஸ்ல தான் ஒரு கவர்னர் செயல்படணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து அதை திருத்தணுமா வேணாமாங்கிற முடிவு அரசுனுடையது. கடைசியா உங்ககிட்ட வர இது இருக்குல்ல, அதை வாசித்தே ஆக வேண்டிய கடமை தான் உங்களுக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு நடந்தது கடமை தவறு. ஒரு செட் ஆஃப் ஸ்கிரிப்ட் நியூஸ் ரீடருக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அந்த அளவு தான் அவர் படிக்கிறது. ஆமா, நியூஸ் ரீடருக்கான ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதுல கூட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு இடம் இருக்கு. இவருக்கு அது கூட கிடையாது. என்ன உரை வருதோ அதை வாசித்து அளிக்கணும். தொடக்கத்துல ஜனகணமன பாடுறதுல என்ன பிரச்சனை? அவர் வந்து ஆரம்பத்துல பாட சொன்னேன், ஆனா பாட மாட்டேன்ட்டாங்க, அதனால எனக்கு ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டுல ஒரு மரபு இருக்குங்க, அது இன்னைக்கு நேத்தி வரல. எங்களுடைய திராவிட மாடல் அரசு தொடங்க 2021 வரல. 1970கள்ல இருந்து எப்ப மார்ச் மாசம் 1970 தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று அறிமுகப்படுத்தி அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டோமோ அந்த காலகட்டங்கள்ல இருந்து சட்டமன்றம்னு கிடையாது, அரசு அலுவலகங்கள்னு கிடையாது, அரசு நிகழ்ச்சின்னு கிடையாது, ஒரு பள்ளிக்கூடத்துல தொடங்கி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விவகாரங்கள்லையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் தொடக்கம் தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி, முடிவுல நாட்டுப்பண் அப்படிங்கிறது மரபு. இல்ல, தமிழ்நாட்டு மரபு தெரியும், தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பெருமை தெரியும்னு சொல்ற கவர்னருக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் நிகழ்ச்சியின் தொடக்கத்துல பாடப்படும் தெரியலையா? நாட்டுப்பண் பாடுங்க, ஜனகணமன பாடுங்க அப்படின்னு கோருவதற்கு பின்னால் என்ன? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இதை கவர்னராக கோருகிறாரா RN ரவியா கோருகிறாரான்னு இருக்கு. கவர்னராக கோரியிருந்தால் இது முரண் அப்படின்னு நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனுடைய இந்தந்த ஆஸ்பெக்ட, இந்த நடைமுறை தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி, தேசிய கீதம் அப்படிங்கிற நடைமுறை கான்ஸ்டிடியூஷனை இப்படி பிரீச் பண்ணுது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கவர்னரா சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்லாத வரைக்கும் இது வெறும் ரெட்டாரிக் ஸ்டேட்மெண்ட், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நாட்டுப்பண், நிகழ்ச்சி, திருப்பி நாட்டுப்பண். அப்ப தமிழ்தாய் வாழ்த்துக்கு இடம் எங்க? அதையே இணைய வைக்கிறீங்க. ஏன் ஒரு பெக்யூலரான ஆஸ்பெக்ட், நாங்க எங்களுடைய மொழியை கொண்டாடுறதுக்கு தனித்துவமிக்க ஒரு பாட்டை வந்து தனியா பாடக்கூடாதா? நாங்க ஏதாவது நாட்டுப்பண்ணை புறக்கணிச்சோமா? தேசிய கீதம் இது அஜெண்டாவில் ஒரு பகுதி தானே, அது இல்லைன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அப்ப இது யாருடைய பர்சனல் நோஷனா வருது? அவர் தனிப்பட்ட அவருடைய விருப்பம். தமிழ்தாய் வாழ்த்தா நாட்டுப்பண்ணானா அவர் அதை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னு கேக்குறேன். இல்ல, அவருக்கு இந்த வேல்யூவோ கல்ச்சரோ தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் இந்த மண்ணுக்கு தொடர்பற்றவர்ல. நான் தொடர்பற்றவர்ங்கிறது சொல்றது, நீங்க இந்த மண்ணுடைய நலனை பேசுறீங்க, வேற எங்கேயோ பிறந்துட்டீங்க, இந்த மண்ணோட நலனை பேசுறீங்க அப்படின்னா நான் உங்களை அந்நியனா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிறப்பால் பேதம் கற்பிக்கிற ஒரு இயக்கத்திலேருந்து நான் வரல. ஆனால் நீங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கு எதிராக தானே இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கோபம் வரத்துக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டினுடைய கவர்னர் உரை அப்படிங்கிற பேர்ல அரசு தயாரித்து கொடுத்த உரை தமிழ்நாட்டினுடைய யூனிக்னஸை பேசுது, தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை பேசுது, கம்பேர் பண்ணி பேசுது. யாரோட கம்பேர் பண்ணுது? ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கம் எப்படி செயல்படுது, நாங்க எப்படி செயல்படுறோம் அப்படின்னு கம்பேர் பண்ணுது. நீங்க ஆனா பொய்களை சொல்லியிருக்கீங்கன்னு அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கை ஒரு பொய் மூட்டை. பொய் பத்திலாம் அண்ணாமலை பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீகமும் கிடையாது. அவர் என்னைக்கு உண்மை பேசியிருக்காரு? அவருக்கு வந்து அண்ணா என்னைக்கு ஆட்சி வந்தாருன்னு தெரியாது, காமராஜர் என்னைக்கு ஆட்சி பண்ணாருன்னு தெரியாது, சிவாஜி எங்க இந்த நாட்டுக்கு வந்தாருன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து ஏதோ தனக்கான ஒரு திடீர்னு கொடுத்தாங்கல்ல, அப்படி ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற காரணத்தினால அவர் அண்ணாமலை அறிக்கை மண்டபத்தில் எழுதி கொடுத்ததுங்கிறீங்களா? அவர் திருக்குறளே மண்டபத்துல தான் கேட்கிறாருன்னு ஒரு ஆடியோ வந்தது, நாம பார்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த அறிக்கையெல்லாம் அர்ஜென்டா கொடுங்கன்னு வேற கேட்டாராம். அதனால இந்த அறிக்கையெல்லாம் அவர் வந்து தானாக எழுதியிருப்பாருன்னு கருத வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அதுல டீகோட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. 10க்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஜஸ்ட் சும்மா அந்த வெற்று கூச்சல் மூல அந்த மாதிரி அறிக்கை தான். நீங்க அந்த போஷான் பத்தி பேசுறாரு. தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுங்க, காலை சிற்றுண்டி திட்டம் நாங்க யூனிக்கா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் 10-20 தான் அதை பத்தி பேசுது இந்த ஆளுநர் உரையில.
அதுல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு ஒரு வாசகம். யார் அவரு? எம்ஜிஆரை புரட்சி தலைவர்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு பெருந்தன்மையாக குறிப்பிடுகிறது. அதை படிக்க முடியாதுன்னுட்டு கிளம்பி போயிருக்காப்புல ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து வாயை திறக்கல. எப்படி இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு அரசே சொல்ல முன் வந்தா அதை நீங்க எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. இல்ல, அவர் புரட்சி தலைவர்ங்கிறவர் அவங்களுக்கு யாரு? எடப்பாடி பழனிசாமி தலைவருங்க, அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இந்த சத்துணவு திட்டம் பத்தி அரசு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க நீதி கட்சி காலத்திலிருந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு வரோம் அப்படின்னுட்டு. அதனுடைய வரலாறு தனி. மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்டை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாடு முழுக்க வந்து குழந்தைகள், அதாவது சாதி பேதம் பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட ஒரு காலத்துல அரசை வந்து கல்விக்கு பொறுப்பாக்கிடுச்சு மெட்ராஸ் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட். இப்ப நாடு முழுக்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா தண்டனை கொடுப்போம்னு யோசிச்ச போது பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்கு சோறு போடுவோம்னு யோசிச்சார் வெள்ளுடை வேந்தர் தியாகராயர். அந்த மரபுல இருந்து நாங்க வந்திருக்கோங்கிறத அந்த பத்தி சொல்லுது. இது இவருக்கு ஆகல, வைத்தறிச்சல். நாட்டினுடைய முன்னோடி திட்டமாக நாங்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்துறோம்னா அதை அவர் டீகோட் பண்றாராம். நாங்க போஷான் திட்டத்துக்கு நிதி கொடுக்குறோம், பல்வேறு மாநிலங்கள்ல இது பண்றாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல எந்த மாநிலம் பண்ணுதுன்னு வெக்கியூரா சொல்ல வேண்டியதானே. இந்த மாநில அரசு இதை செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு பள்ளி, 2 பள்ளி, 10 பள்ளி, 20 பள்ளிகள்னு அங்கங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய என்ஜிஓ பண்றதை எல்லாம் அந்தந்த அரசுகள் கணக்குல அவர் எழுதுகிறார். இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமலர் பத்திரிகையில டாய்லெட் நிரம்பி, கழிவறை நிரம்பி வழிகிறதுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் தான் படிச்சு வந்தா அவரும் கண்டிப்பா சத்துணவு திட்டத்தின் பயனாளியாக இருந்திருக்க கூடும், ஒருவேளை அரசு பள்ளியில படிச்சிருந்தா. இப்போ இவரு இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஏன் காழ்ப்பு கேட்கணும்? அவருக்கு அந்த நன்றி உணர்ச்சி இருக்கும் தானே? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லையே. அதெல்லாம் இருந்திருந்தா இந்த மாடல் பத்தி அவர் கிரிட்டிக்ஸ் பண்ண மாட்டாரு. இப்போ அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, நாங்க பிஎம் போஷான்ல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி நிதி கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அது என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? இந்தியா முழுக்க வேற எந்த மாநிலங்களுக்கும் கொடுக்கலையா? இன்னும் சொல்ல போனா நீங்க அதை மாதிரி ஒரு அரகன்ட்னு சொல்ல போனா ஒரு மக்கள் விரோத திட்டம் அப்படிங்கிறத இந்த அரசு எப்படி ஆன்டி புவரா இருக்குங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பிஎம் போஷான். உதாரணமா பிஎம் போஷான்ல 2023ஆம் ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல செலவு பண்ண தொகை 12,800 கோடி ரூபா. போன ஆண்டு செலவு பண்ணதை விட இந்த ஆண்டு கூட தானே செலவு பண்ணணும், ஏன்னா விலைவாசி ஏறுதா இல்லையா? ஆனா நீங்க அதை என்ன பண்றீங்க, 12,800 கோடியை 11,600 கோடியா குறைக்கிறீங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சோறு போடுற திட்டத்துல இருந்து 1,200 கோடியை குறைச்ச கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட். நிர்மலா சீதாராமன் குழந்தைங்களுக்கு இது சோறு போட்டா குழந்தைங்க ஒபிஸ் ஆயிடும். தினமலர் சொன்னானே கழிவறை நிரம்புதுன்னு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்றேன், 2014-15 ஒட்டுமொத்தமா மிட் டே மீல் ஸ்கீமுக்கு இவங்க செலவு பண்ண தொகை 13,000 கோடி. இப்ப அது குறைச்சல 40% ரைஸ் ஆயிருக்கணும். எவ்வளவு பண்றாங்கன்னா இன்னைக்கு 12,000 கோடி அதை குறைச்சிட்டாங்க. 10 ஆண்டுகள்ல படிப்படியா குறைச்சிட்டாங்க. குழந்ைங்க சாப்பிடுற உணவுல இருந்து கை வைக்கிறார்கள். நியாயமா கவர்னருக்கு அது தொடர்பாக கோபம் வந்து அந்த கவர்னர் உரையில இதெல்லாம் சேர்த்து பேசணும்னு கூட பேசிருக்கலாம். வாய்ப்பு இல்ல. அவரு ஹீஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய கைத்தடி, அவர் ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட். அதை கிரிட்டிக்ஸ் பண்ண மாட்டார். இன்னைக்கு அவருக்கு வந்த கோபமே மாநில அரசு நிதி கேட்குது சார், நீங்க எப்படி நிதி கேட்கலாம்? அவர் என்ன சொல்றாங்க, 4% நிலம் வச்சிருக்கோம், நிலப்பகுதி வச்சிருக்கோம், 6% மக்கள் தொகை வச்சிருக்கோம், 9% இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இதை நீங்க எப்படி சொல்லலாங்கிறது தான் அவரோட கோபம். அவர் பிறந்த பீகார் அப்படி சொல்ல முடியாது இல்ல. அப்ப தமிழ்நாடு யூனிக்கா ஒரு விஷயத்தை சாதனையா சொல்லுது இல்ல, அது அவருக்கு வைத்தறிச்சல். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்துமா நடத்தாதாங்கிறது தான் கேள்வி. கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு? கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்க அதிகாரம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. இப்ப மற்ற மாநிலங்களில் நடக்கிறதெல்லாம் சர்வே, சென்செக்ஸ்ங்கிற பேர்ல நடக்கிறது கிடையாது. சரி, நாங்க தமிழ்நாடு அரசு ஒன்று எடுத்து கொடுக்குது சார், நீங்க ஒன்றிய அரசுடைய ரிசர்வேஷனை ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு அந்த சென்செக்ஸ் ஒத்துப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்ப எதுக்கு நாங்க வந்து இவ்வளவு பெரிய எக்ஸசைஸ் பண்ணணும்? ஏன்னா பீகார் பண்றாங்கன்னா அவங்க 50% வச்சிருந்தாங்க, இன்னைக்கு உயர்த்துறதுக்காக பண்றாங்க. மற்ற மாநிலங்கள் பண்ணுதுன்னா அவங்க ரிசர்வேஷன் கம்மியா இருக்கு, உயர்த்துறதுக்காக பண்ணுது. இங்க 69% நம்ம கான்ஸ்டிடியூஷன்லி வேலிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அளவுல ரிஃபார்முக்கு அதுக்கான தேவை குறைவு. ஒன்றிய அரசுல மாற்றம் வேணும் ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குது. அப்ப பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறதும், உத்தரப்பிரதேசம் கேட்கறதும், தெலுங்கானா கேட்கறதும், ஆந்திரா கேட்கறதும், கர்நாடகா கேட்கறதும், தமிழ்நாடு கேட்கறதும் ஒண்ணு கிடையாது. மற்ற மாநிலங்கள் அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மறுவரையறை பண்றதுக்கே கேட்கறாங்க. நாம கேட்கறது என்னுடைய முதன்மை இலக்கு வந்து ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை மறுவரையறை பண்றதுதான். அப்ப இந்த சென்செக்ஸ் நீங்க ஏத்துப்பீங்கன்னு சொல்லுவீங்களா? சரி, அதை கூட விட்டுருவோம். திமுக அங்கம் வைத்த யூபி அரசு கடைசி சென்செக்ஸை காஸ்ட் பேஸ்ட் சென்செக்ஸா தாங்க எடுத்துச்சு. அந்த சென்செக்ஸை 2 டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டாங்க. முதல்ல ரூரல் டெவலப்மெண்ட் பிரிச்சுட்டாங்க, அர்பன் டெவலப்மெண்ட் பிரிச்சுட்டு அவங்க வெளியிட்டுட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த காஸ்ட் டேட்டாவை மட்டும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்கன்னா எரர் இருக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அதை ஆய்வு பண்ணி பாக்குற போது கிட்டத்தட்ட 18 கோடியில 118 கோடி கணக்குல
டேட்டால 1.34 கோடி எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.34 கோடி எரரை கரெக்ட் பண்ணி அனுப்புங்கன்னு ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அதுக்குள்ள அந்த கவர்மெண்ட் முடிஞ்சிருது. கரெக்ட் பண்ணி வந்த டேட்டாவை யார் வெளியிட்டு இருக்கணும்? நீங்க புதுசா எடுக்க வேண்டாம். டேட்டா ஏற்கனவே அவைலபிள் டேட்டா இருக்குல்ல, அதை வெளியிட தெம்பு திராணி இருக்கா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். மாநில அரசு கேட்டா அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுதான் அண்ணாமலை பேசுகிறாரா? உளறுகிறார், பிதற்றுகிறார். சபாநாயகர் அப்பா அவர்களை 50,000 கோடி ரூபாய் இங்க இருந்து பிஎம் கேர்ஸ்ல இருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஹையா இல்லையா? கோட்ஸேங்கிறாரு, சாவர்கருங்கிறாரு, கவர்னருடைய மனசு புண்பட்டு இருக்குது, கோட்ஸேவோட என்னை இணைச்சு பேசுறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஒரு சபாநாயகர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட பேசியிருக்கிறார். அவர் அப்படி நடந்துக்கலாமா? அவைக்கு தலைவர் அவர். இந்த அவையில நடக்கக்கூடிய நல்லவை கெட்டவைகளுக்கு அவர் தான் கடைசி பொறுப்பு. இந்த அவையில் ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை திருத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. தவறை அவர் திருத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, ஆளுநர் அறிக்கை ஒரு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல புரோட்டோகால் படி அஜெண்டால இல்லாத வகையில் அவர் பேசியதுனால நாங்க வெளிநடப்பு பண்ணோம் அப்படிங்கிறார். அஜெண்டால என்ன இருந்துச்சு? முதல்ல அவர் ரிசீவ் பண்றோம், தமிழ்தாய் வாழ்த்து, அவர் பேசுறார், நேஷனல் ஆந்தம் முடிக்கிறதுங்கிறது அஜெண்டால இருக்கும். நீங்க முழுமையா பேசியிருந்தீங்கன்னா அங்க தவறு நிகழ்ந்திருக்காது, அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் அரசுக்கு வந்திருக்காது. அந்த அஜெண்டா படி அது நடந்து முடிஞ்சிருக்கும். நீங்க உரைய முடிக்கல, அஜெண்டாவை நீங்க பிரீச் பண்ணிட்டீங்க. அஜெண்டாவை நீங்க பிரீச் பண்ண பிறகு, அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரோக்ராமை நீங்க பிரீச் பண்ண பிறகு அதை சரி பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அதனாலதான் அவை முன்னவர் இந்த அவர் பேசின சொந்த கருத்துக்களை அவை குறிப்பில் ஏத்தாதீங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு. அப்ப நீங்க ரிலேட்டிவா பார்க்கணும். அஜெண்டாவை ஆளுநர் பிரீச் பண்ணாமல் இருந்திருந்தால் அரசு அந்த சட்ட விதிகளை தளர்த்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு அஜெண்டாவில இருந்து விலகி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஆளுநர் செய்த தவறை திருத்துவதற்காக அவை முன்னவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த கோட்ஸே சாவர்கர் இல்ல, கோட்ஸே சாவர்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க. அவர் ஆளுநரை நோக்கி நீங்கள் கோட்ஸேவின் வாரிசுனோ ஃபாலோவர்னோ சொல்லல. சாவர்கர் ஆளுநர் மனசு புண்பட்டு, அவர் மனசு புண்படுதுன்னா அப்ப அதுல கூட அவர் ரொம்ப கிளவரா பிளே பண்றாரு. கோட்ஸேவின் வாரிசு என்றோ சாவர்கர் வாரிசு என்றோ அவர் யாரையும் குறிப்பிடல, ஆளுநரையும் குறிப்பிடல. ஆனால் ஆளுநர் கனவு காண்கிறார், தன்னை குறிப்பிட்டதாக அவர் கருதி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கையில பர்பஸா வெறும் கோட்ஸே பேரை மட்டும் சேர்க்கிறார், சவார்கர் பேரை சேர்க்கல. அப்ப நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க? நான் சவார்கர் வாரிசு, நான் சவார்கர் ஃபாலோவர் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? சவார்கர் ஃபாலோவருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவருடைய கருத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான இடம் கிடையாது. இது பெரியாரின் சட்டமன்றம். பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்டவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம் பெரும்பான்மை மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பெரியார் பேரை சொல்லி யாரெல்லாம் என்கிட்ட ஓட்டு கேட்க வந்தாங்களோ அவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப அந்த வாய்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை உங்க மனசாட்சிப்படி நீங்க பேசணும், உங்க மனசாட்சிப்படி எழுதணும் அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு, ஏதாவது ஒரு தொகுதியில நில்லுங்க, அவைக்குள்ள உங்க கருத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்களேன். எந்த கட்சியின் சார்பா? எந்த கட்சிங்கிறத அவரே முடிவு பண்ணுவார். அண்ணாமலைக்கு போட்டின்னு வந்துட்டா அண்ணாமலை வேற ஏதாவது வேலையில ஈடுபடுவார், அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப மாலினி பார்த்தசாரதி அவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்து குடும்பத்தோட தொடர்புடையவங்க. அவங்க இந்த பிரிவினைவாதம், பிளவுவாதம் இதெல்லாம் மேலோங்கி இருக்கிற சமயத்துல நீங்க பழைய மரபுகளை மாற்றணும், கான்ஸ்டிடியூஷனை ரீவிசிட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போனதற்கு பிறகு கவர்னர் பழைய மரபுகளின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறு அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர் இல்லாமல் போனால் இன்னென்னெல்லாம் பெராலிஸ் ஆகி நின்னுடும் அப்படின்னு எதையாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அந்த ரோல் ஆஃப் கவர்னர்ங்கிறதே கொஸ்டின். நாங்களும் அதுதான் சொல்றோம், நீங்க மறுவரையறை பண்ணுங்க. ராஜ்பவன்ல மானுக்கு சாப்பாடு போடுறது, அதுக்கெல்லாம் நம்ம சாதாரண ஆட்கள் போடுவாங்க. அது அவ்வளவு தியாகமெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். அப்ப அந்த பொறுப்பையே நீங்க மறுவரையறை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்னு, இந்த அட்வைஸை நீங்க யாருக்கு சொல்லணும்? இது குடியரசுத் தலைவருக்கு பொருந்துமா? அவங்க என்ன சொல்றாங்க, அரசு தன்னுடைய ப்ரொபகேண்டாவை ஆளுநர் சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாதுங்கிறாங்க. ஏன் எதிர்பார்க்க கூடாது? அரசுங்கிறது யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதலமைச்சரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க தங்களுடைய பாலிசியை முன் வச்சு அந்த பாலிசியை மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதனுடைய விளைவா அந்த பாலிசியை ரிஃப்ளெக்ட் பண்ற உரையை கொடுக்குறாங்க. அதை கவர்னர் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சொல்றவங்க ஏதோ ஒரு சாதாரண பத்திரிகையாளர் அப்படி இல்லை, சாதாரண பத்திரிகையாளர் கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். சொல்றது மாலினி பார்த்தசாரதி, இந்து குழுமம், அதோட தொடர்புடையவங்க. அடையாளங்கள் ஒரு விஷயமே கிடையாது சார், கருத்து மட்டும்தான் இங்க. இப்ப கவர்னருக்கு இந்த ஸ்கேல் பொருந்தும்னா குடியரசுத் தலைவருக்கு இதே ஸ்கேல் பொருந்துமா? குடியரசுத் தலைவர் மேல நீங்க உங்க பொலிட்டிக்கல் கருத்துக்களை லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்ல கவர்னர் குறித்து நீங்க பேச வரீங்கன்னா குடியரசுத் தலைவர் பத்தி பேசிட்டு வாங்க. தங்களுடைய அஜெண்டாவை, பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவை எல்லாம் குடியரசுத் தலைவர் உரையில ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசை கண்டிச்சுட்டு அப்புறம் மாநில அரசுக்கு வாங்க. மாலினி பார்த்தசாரதி அவர்களுக்கு ஏன் கோவம்? மாநிலங்கள் குறித்து
அந்த புரிதல் இருக்குல்ல, மாநிலங்களை வந்து ஒரு யூஸ்லெஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை மரபு இருக்கு. மாநிலங்கள் இம்மெச்சூர் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை மரபு இருக்கு. அந்த சிந்தனை மரபோடு தொடர்புடையவர். நான் அவர் பர்சனலா சொல்லல, அவர் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் அது தொடர்புடைய சித்தாந்தமா இருக்கு. அப்ப மாநிலங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடியதா தான் பார்ப்பாங்க, மாநிலங்களை கீழே தான் பார்ப்பாங்க. ஆளுநர் சமீப நாட்களில் சில விஷயங்கள், அரசாங்கத்தின் கோரிக்கைகளை ஏற்பது, ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்வது, சில சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ டீ பார்ட்டி ஒரு சுமூக நிலைமைக்கு வந்துருச்சு, ஆளுநர் வந்து பின்வாங்குகிறார் உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் போனதற்கு பிறகுங்கிற ஒரு தோற்றம் வந்தது. திரும்ப ஆளுநருடைய இந்த நடவடிக்கை இது திரும்ப பேக் டு இந்த வேதாளம் வந்து முருங்கமலையார் மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குது. அது ஏன் திரும்ப அந்த முட்டல் மோதல்? ஆளுநருக்கும் எங்களுக்கும் வாக்கியாவரப்பு தகராறு கிடையாது. ஆளுநர் எங்களுக்கு பங்காளி கிடையாது, சண்டை போட பங்காளி கிடையாதுன்னு சொல்றீங்க. இந்த ஆளுநர் இதே போல செயல்பட வேண்டும், அப்பதான் நமக்கு தேர்தலில் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். நீங்க ஒரு பங்காளி கிடையாதுங்கிறீங்க. இல்ல, நிச்சயமா நான் என்ன சொல்றேன், ஆளுநருடைய அரகன்ஸ் இருக்குல்ல, அது பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ஏன்னா அவர் பாஜகவுடைய வாய்ஸை ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அதுல எங்களுக்கு பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட். நான் வெளிப்படையா என்ன சொல்றேன், அவருக்கு எங்களுக்கு தனிப்பட்ட தகராறுகள் எதுவும் கிடையாது. எங்களுக்கு நாங்க பில் அனுப்புறோம், சில நடவடிக்கைகள் அனுப்புறோம், அது வந்து அவர் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு, சட்ட ரீதியா நீங்க செயல்படுங்கன்னு தான் கேட்கறோம். சட்ட ரீதியா அவர் செயல்படாத போது அவருக்கு இருக்கக்கூடிய எது அவரை சட்டத்தை மீற வைக்குதுன்னு பார்த்து அதை ஆஃப் பண்றதுக்கான நடவடிக்கையில இறங்கணும். ஒன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆர்டிகல் 200ல டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறத தவறா பயன்படுத்துறாரு, அதனால அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எடுத்துட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கறோம். அது அவருக்கு ஒரு செட்பேக். நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எம்பி வில்சன் அவர்கள் ஆர்டிகல் 361ல அவர் ஷீல்டு பண்றார். அவர் ஒரு கிரிமினல் குற்றமே செய்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்கீங்க. அந்த பாதுகாப்பிலிருந்து அவருக்கு விலக்களிங்க. அவரை முதலமைச்சர் நீங்க எப்படி கேள்வி கேட்கறீங்களோ, நீதிமன்றத்துல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி கேள்வி கேட்கறீங்களோ, பிரதமர் எப்படி கேள்வி கேட்கறீங்களோ, அதே மாதிரி கவர்னரையும் கேள்வி கேட்கிற அதிகாரம் வேண்டும். நீதிமன்றத்துக்குள்ள அவரோட ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. இல்லை, இந்த இடத்துல இல்லையே திமுகனுடைய செயல்பாடு, நீங்க வந்து பங்காளி இல்லை, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த சண்டையும் இல்லை, கொள்கை ரீதியாக எங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் கேட்குறோம்னு சாஃப்ட் டவுனில் சொல்றீங்க. ஆனால் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாமனா மச்சானா அப்படிங்கிற அந்த ஆளுநர் RN ரவி என்பவரோடு எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இல்லைங்க, கேள்விகள்லாம் மாமனா மச்சானங்கிறது. ஆளுநர் RN ரவி என்பவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கவர்னர் என்கிற பொறுப்பின் மீதும் அந்த கவர்னர் என்கிற பொறுப்பின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கணும்னு யார் நினைத்தாலும், அந்த இடத்துல நாளைக்கு தமிழிசை அவர்கள் உட்கார்ந்தாலும் சரி, பன்வாரிலால் புரோஹித் உட்கார்ந்த போதும் சரி, நாளைக்கு ஆரிஃப் முகமது கான் இங்க வந்தாலும் சரி, யார் ஒருவர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு மாநில அரசை முடக்கணும்னு நினைத்தால் நாங்கள் எதிர்ப்போம். மாநில கட்சிகள்ல முக்கியமானது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அதிமுக அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக இந்த விஷயத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கல. உங்க சைடு தான் பயாஸ் இருந்தது, சபாநாயகர் பயாஸோட நடந்துக்கிட்டாரு, அது வந்து கவர்னர் அவரும் பேசி முடிக்க வேண்டியது மாதிரி தான் ஒரு டோன் எடுத்திருக்கிறாங்க. 2-3 விஷயம் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்றைக்கும் கவர்னரை எதிர்க்க மாட்டாங்க. ஜெயலலிதா காலத்துல எதிர்த்தது அப்படிங்கிறது ஒரு பர்சனல் பிரச்சனை, அந்த அம்மாவினுடைய ஈகோ பிரச்சனை. அதற்கு தாண்டி கவர்னர் என்கிற பொறுப்பை அவர்கள் எந்த இடத்துலையும் எதிர்த்தது கிடையாது. 2வது, பாஜகவினோடு அவர்கள் முரண்பட்டு நிற்கிறார்கள் அப்படிங்கிறது அண்ணாமலையோடு நடக்கிற முரண் தான். RP உதயகுமார் பேட்டி இன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த RP உதயகுமார் பேட்டியிலேயே டெல்லி தலைமையை அவர் பாராட்டுகிறார், இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையை தான் விமர்சிக்கிறார். அப்ப அவர்களுடைய பிரச்சனை டெல்லியோடு கிடையாது, டெல்லி பாஜகவோடு கிடையாது, பாஜகவினுடைய குரலாக இங்க இருக்கக்கூடிய ஆளுநரோட கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை தெளிவு அண்ணாமலையோடது. அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியாங்கிற பிரச்சனை வருகிற போது அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக அண்ணாமலை எதிர்க்கிறார். ஒரு கவுண்டர் அட்டாக், அவ்வளவுதான், வேற எந்த விவகாரமும் அதுல கிடையாது. அப்ப அவர்கள் டெல்லி பாஜகவை பகைத்துக் கொள்ள தயாராக இல்ல, அவர்களுடைய முகவராக இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை பகைத்துக் கொள்ள தயாராக இல்லை. நிறைய பேசணும், ஆனா நேரம் பற்றாக்குறை காரணமாக இந்த நேர்காணலை மட்டும் சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இன்னொரு வாய்ப்புல சந்திப்போம். ரொம்ப நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.